அடுத்ததாக இந்த வீடியோ கைடில் நம்ம பார்க்க போகிறது பாக்ஸ் மாடல். இதில் மார்ஜின் அண்ட் பேடிங், ஹைட் அண்ட் வித் ஒரு பாக்ஸுக்கு எப்படி கொடுக்கணும், எப்படி ஒர்க் ஆகுன்றதை நம்ம இப்போ சிஎஸ்எஸில் கோட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு டிவ்வில் ஒரு பாக்ஸ் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டிவ் டேக்கில் டிவ்க்கு ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு இந்த கண்டெய்னரை சிஎஸ்எஸில் நான் கொண்டு வந்து பியூட்டிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஒரு விட்த் கொடுக்குறோம், ஹைட்டு, பேக்ரவுண்ட் கலர். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. அவுட்புட் பார்க்கலாம். நம்ம டிவ் எலமெண்ட், நம்ம டிவோட ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல அப்ளை ஆகிடுச்சு. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இதில் பேடிங் அண்ட் மார்ஜின் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி நம்ம உள்ளே கொண்டு வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ மார்ஜின் கொடுக்குறோம். மார்ஜின் ஒரு 20 பிக்சல் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு இந்த இடத்துல இந்த பாக்ஸை சுற்றி இந்த இடத்துல, ஓகேவா, நமக்கு இந்த இடத்துல ஒரு மார்ஜின் க்ரியேட் ஆகிருக்கு. நான் இந்த இடத்துல வேணால் ஷ்ரிங்க் பண்ணி காட்டுறேன் ப்ரௌசரை. டக்குன்னு பார்த்த உடனே நமக்கு ஆல்ட்ரு பண்ணுற அந்த இது என்னன்றது நமக்கு தெரியும். ஓகே, சைட் பை சைடு வச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல மார்ஜினை எடுத்துடுறேன். ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல நமக்கு பாடியோட அந்த விண்டோவோட ரொம்ப டச்சான மாதிரி, கிட்டத்தட்ட டச்சான மாதிரி நமக்கு இந்த இடத்துல ஒரு விஷுவல் இருக்குது. நம்ம பாக்ஸ் வந்து இந்த சைடில் இதோட ஒட்டினா மாதிரி இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் சைடில் புஷ் பண்ணணும் அப்படின்னா மார்ஜின் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ நம்ம அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மார்ஜின் வந்து நமக்கு அப்ளை ஆகிடும். ஸோ இந்த பாக்ஸை சுற்றி ஒரு ஸ்பேஸ் நமக்கு க்ரியேட் ஆகும், எம்டி ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸோட அளவு தான் நம்ம இந்த இடத்துல கொடுக்குற பிக்சல் வேல்யூ. ஓகேவா? இதில் நம்ம செப்பரேட்டாகவும் நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ மார்ஜின் டாப் அப்படின்னு சொல்லி மட்டும் கொடுக்க முடியும். டாப்புக்கு வந்து நான் 10 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்து சேவ் பண்ணேன்னா எனக்கு மேலே மட்டும் அப்ளை ஆகும். 13 கொடுப்போம். ஸோ எனக்கு டாப்புன்னு சொல்லி கொடுத்தேன்னா இந்த மார்ஜினுடைய டாப் மட்டும் எனக்கு அப்ளை ஆகும். மார்ஜின் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு 50 பிக்சல் நான் கொடுக்குறேன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு 50 பிக்சல் வரும். இதே மாதிரி டாப்பு, பாட்டம், லெஃப்ட்டு, ரைட்டுன்னு சொல்லிட்டு எல்லா ஆங்கிளுக்கும் நம்ம செப்பரேட்டாக மார்ஜின் வேல்யூஸ் கொடுக்க முடியும். இப்போ காமனாக நான் எல்லா சைடும் சேர்ந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது 4 சைட்ஸுக்கும் ஈக்குவலாக நான் மார்ஜின் கொடுக்கணும் அப்படின்னா மார்ஜின் சொல்லி கொடுத்துட்டு காமனாக நான் ஒரு வேல்யூ கொடுத்தேன்னா இது எல்லா பக்கமும் எனக்கு அப்ளை ஆகும். இது மார்ஜின். ஒரு பாக்ஸுக்கு அந்த பாக்ஸை சுற்றி இருக்க வெளிப்புறமாக நான் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அது மார்ஜின். அதுவே இந்த பாக்ஸுக்கு இன்சைட் உள்ள ஒரு ஸ்பேஸ் நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் பேடிங். இப்போ இந்த பேடிங் நம்ம அப்ளை ஆகுதா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு HTML ஒரு டெக்ஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். பேடிங் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். சரியா? இப்போ இந்த பேடிங் டெக்ஸ்ட்டுன்றது க்ரியேட் ஆன உடனேயே இந்த பாக்ஸோடைய இந்த டாப் போர்ஷனில் வந்து அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ டிஃபால்ட்டாக இப்படி தான் ஒரு கண்டென்ட்டு நமக்கு ஒரு டிவ்க்குள்ளே க்ரியேட் பண்ணும் போது வந்து செட் ஆகும். இதை தான் நம்ம அலைன் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி செட் ஆனதுக்கு நான் பேடிங் உள்ளே கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டெக்ஸ்ட்டுக்கு சுற்றி இருக்கிற இடத்துல ஒரு வேக்கண்ட் ஸ்பேஸ் நம்ம க்ரியேட் பண்ணிடும். இந்த டெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக புஷ் ஆகிடும். இப்போ நான் பேடிங்னு சொல்லி கொடுக்குறேன். ஒரு 30 பிக்சல் நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணேன்னா
சேவ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டெக்ஸ்ட்டை சுற்றி எனக்கு ஒரு பேடிங் ஏரியா க்ரியேட் ஆகிடுச்சு, ஒரு எம்டி ஏரியா க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் பேடிங். ஒரு பாக்ஸுக்கு வெளியே கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னா மார்ஜின், அதே அதுக்கு உள்ள பாக்ஸுக்கு உள்புறமாக நம்ம கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ் வந்து பேடிங் அப்படின்னு சொல்லுவோம்.